நெக்ஸ்ட் வந்து வெளியே காமிச்சாங்க. வெளியே வந்து ஹீரோயின் வந்து சேடா நிக்கிறா. அப்போ ஹீரோ பின்னாடி போயிட்டு என்ன ரொம்ப சேடா இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சோகமா கேட்கா. அப்போ ஹீரோயின் வந்து சோகமா சொல்றான், என் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி சேடா சொல்லிட்டு அதனால ஹீரோ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அதனால சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த நாட்டு சென்ட் ஆயிட்டேன், இருந்தாலும் அவ இது பண்றாங்க அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்புலாம் கேட்காத, அதுக்கு என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னானே. நான் அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் உனக்காண்டி நான் எழுதிக்கலாமா அப்படின்னு நான் எழுதிக்க அப்படின்னு ஹீரோயின் வந்து லெட்டர் வந்து தனிச்சிக்கலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேம் அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து தனிச்சு காங்க தனிச்சு வந்து ரொம்ப கோவமா ரொம்ப சேடா எப்படி இருக்கான்னு கூட தெரியாம அவட்டு நடந்து போயிட்டே இருக்கா. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியணும், என் அக்கா என்கிட்ட சொல்லாம நான் அப்படி போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலாம். அந்த போய் ராஜாவை பார்த்தா ராஜா வந்து பூ கொடுக்குறான் அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு சேலை பார்த்துட்டு இருக்கா. இப்படி அக்கா வெளியே போயிட்டாங்க. ஆனா இவன் இப்படி அடுத்த பொண்ணுக்கு உடனே பூ கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு கூட சந்தோஷமா இருக்கான். அக்காவை தானே கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டானா இப்படி தோணும். அதுவும் எங்க அம்மா அப்பாவும் அவ போனதுல வந்து அதுக்கு என்ன வந்துச்சு ராஜாவுக்கு எல்லாம் இதுதான் அதுதான் சொன்னாங்க. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்கி என்ன நடக்குது இங்க, அக்காவை இல்லைன்னு ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஷேரா வந்து